நாங்கள் வந்து இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். என் பிள்ளை ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. அம்மா 10 இருந்துச்சு. வேறு இடத்துல சாமியாக்க போகும்போது உன் பிள்ளை வந்து பிழைக்கிற வந்து தெய்வ செயலுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து எனக்கு வந்து பேசுவா, நான் ஃபோன் பண்ணுவேன். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி சொன்னால் எனக்கு அம்மா வரும் அப்படின்னு சொல்லும்போது நான் சரிட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 மணிக்கு நான் வந்துட்டு நாங்கள் வந்து யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்து எனக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்து சொல்லிச்சு, நான் இறங்கி உன் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிச்சு. என் வாசலுக்கு பா, நான் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிச்சு. நானும் வாசலுக்கு போன அன்னைக்கே வந்து எனக்கு வந்து பிரசாதம் அம்மா வந்து கேட்டுச்சு. நான் வந்து பிரசாதம் செஞ்சு கொடுத்துட்டு போனேன். கொடுத்த அன்னைக்கே அம்மா சொல்லிடுச்சு, உன் பிள்ளைக்கு 100 ஆயுசுன்னு வந்து எனக்கு வந்து அப்பயே வந்து சொல்லிடுச்சு. சொன்ன உடனே அப்படி நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு அப்போ வந்து சொல்லும்போது நான் வந்து கேட்டேன், இப்படி சொல்லியிருக்குமாங்க. அம்மாவே வந்து 100 ஆச்சுன்னு உனக்கு சொல்லிடுச்சு, நீ உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ அம்மாவை போய் நீ மாதத்தில் ஒரு நாள் நீ போய் அம்மாவை போய் வணங்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நான் அம்மா எனக்கு என் பிள்ளைதே எனக்கு உசுறு எனக்கு அப்படிங்கும்போது என் பிள்ளைக்கு ஆயுசை கொடுத்த அவனுக்கு நான் கடமைப்படுறேன். ஆயுசுக்கும் நான் வாசலுக்கு நான் வாரம் போவேன்ட்டு நான் போனேன். போய்கிட்டு இருக்கும்போது நான் வந்து நான் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துல இருந்தேன். நான் அந்த இடத்துக்கு நான் போகுமான்னு கேட்டதுக்கு ஆத்தா வந்து முதல்ல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நீ அந்த இடத்துக்கு போக வேணாம் அம்மா சொல்லிடுச்சு. நான் சொல்லும் போது நீ போய்க்கலான்னு சொல்லிடுச்சு. நாங்கள் பூ கட்டி போட்டு பார்க்கும்போது முதல்ல உத்தரவு கொடுக்கல. அப்புறம் நான் 6 மாதமா ஆத்தாவை நான் தேடி வாரம் போனேன். அவள் வாசலுக்கு என்ன நடந்தாலும் அவள் வாசலில் தான் நம்ம போகணும். வாரம் நான் அவளை தேடி போனோன்னா 6 மாதத்துலேயே அம்மா வந்து நீ பிறந்த இடத்துக்கு வான்னு சொல்லிச்சு. நான் வந்து அதை வந்து நான் ஒரு பயந்துக்கிட்டு நான் என்னன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து குடி வைக்கும்போது நீ வா, என் பிறந்த இடத்துக்கு நீ வா, நான் அவனை கோட்டை கட்டி நான் அவனை வாழ வைக்கிறேன் அப்படின்னு ஆத்தா சொல்லிச்சு. ஆத்தாலும் நம்பி இன்னைக்கு அந்த இடத்துல வந்து ஆத்தா என் வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்துருக்கா. இன்னைக்கு டெய்லியும் அவளுக்கு நான் கும்பிட்றோம். அவளை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம். அவதே எங்களுக்கு போட்ட உயிர் பிச்சை. இன்னைக்கு இருக்கிறோம்னா அவனாலதே நாங்கள் இருக்கோம். உயிரோடு இருக்கோம்னா அவதே காரணம். என்னைக்கு நாங்கள் அவளை வாசலை தேடி போகணும். எல்லாரும் இதே மாதிரி வந்து இன்னும் நான் அவளை புகழ நான் சொல்லணும்னா நிறைய ஒரு நாள் பத்தாது. அவளுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கா. என் தாய் எல்லாரும் அவள் வந்து சாமியாக நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து அவளை அம்மாவாக நினச்சி நாங்கள் போகிறோம். அவள் பெத்த வீடு மாதிரி நினச்சி எங்கள் ஆத்தாளை தேடி நாங்கள் போகிறோம். அவள் தான் எங்களுக்கு எல்லாமே. அவள்கிட்ட எங்கிட்ட உயிர் உடம்பு எல்லாமே நான் ஒப்படைச்சிட்டேன். நீ பார்த்து உன் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு உன் பிள்ளைய வாழ வைத்தான்னு நான் சொல்லிட்டேன். எல்லாமே எங்களுக்கு அவதே இல்லை. இதே மாதிரி எல்லாரும் அண்ணன் நிறையா சொல்லணும், நிறையா இருக்கா. அவள் புகழ சொல்கிறதுக்கு ஒரு நாள் பார்த்தா என் வாழ்க்கையில் நிறையா அற்புதம் பண்ணியிருக்கா. அவதே எங்களுக்கு எல்லாமே எங்களை வாழ வச்சதுலேயே அவள் இன்னமும் எங்களை வாழ வைப்பா. அவள் நம்பிக்கையோட நாங்கள் வாசலுக்கு போகிறோம். இதே மாதிரி எல்லா மக்களும் வாங்க, எல்லாரும் ஆத்தாளை வணங்குங்க, நீங்கள் கேட்குற வரத்தை கொடுப்பா, எல்லாத்தையும் வாழ வைப்பா. அவளை நம்பினா யாரையும் கைவிட மாட்டான். சரி.